வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம இந்த வாரம் மறுபடியும் நாயன்மார்கள் கதையையும் அப்பன் பெருமானுடைய 5வது பாகத்தையும் அப்லோட் செய்திருக்கிறோம் வீடியோவில், ஆங்கிலத்திலும் தமிழிலும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்பர் பெருமானார் ஊராக போய் உழவார தேவை செய்து கொண்டே சிதம்பரத்தை அடைகிறார். அப்படி என்ன சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டால், அந்த நடராஜ பெருமாள் இருக்கிற அழகான மூர்த்தங்களிலே மிகவும் சிறந்த மூர்த்தம் அந்த நடராஜர் பெருமாதானா. அந்த நடராஜ பெருமாரை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறார், அப்பர் பெருமான் அப்படியே அந்த பாடல் வருது அவருக்கு. என்னப்பா எப்போ வந்த அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கான் நடராஜரை பார்க்கும்போதே. அவ்வளோ அழகாக இருக்காராம். எப்படி இருக்காராம் தெரியுமா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் அப்படின்னு அவர் அப்படியே வர்ணிக்கிறார். இந்த பாடல் முக்காலாசி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே வர்ணித்து விட்டு, நான் திருப்பி திருப்பி இந்த அழகை பார்ப்பதற்கு பிறக்க தயாராக உள்ளேன் அப்படின்னு ஒரு சன்னியாசி சொல்றார். கைலாசம் போகணும், இறைவனுடைய காலடியிலேயே இருக்கணும்னு நினைக்கிறவர் இந்த அழகான அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுற அந்த சிவனை பார்த்த உடனே அவருக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரலன்னு சொல்றாருன்னா, அப்ப அந்த மூர்த்தம் எப்பேற்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க. ஆண்களோ அல்லது சிவனை குறிக்கிறதோ, ஆண்கள் ஆடினால் தாண்டவம், பெண்கள் ஆடினா அதே லாஸ்ய நடனம் அப்படின்னு சொல்றது வழக்கம். அதுல சிவபெருமான் ஆடிய அந்த தாண்டவங்கள் நிறைய இருக்கு. ஆனந்த தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம், பிரளய தாண்டவம். சில கோவில்கள்ல அவர் ஆடுற ஆடல் எல்லாத்துக்கும் தனித்தய பெயர்கள்லாம் உண்டு. சரி, இப்பேற்பட்ட இறைவன் அந்த நாட்டியத்துக்காக இருக்குன்னுக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா, நாட்டியாஞ்சலி என்று ஒன்று நடத்துகிறார்கள். 1981 நடக்கிறது அந்த நாட்டியாஞ்சலிங்கிறது. யாரு? நாட்டியாஞ்சலி ட்ரஸ்டும் நம்மளுடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் சேர்ந்து இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற நடன கலைஞர்களும் நம்மளுடைய பரதநாட்டியம் மற்றும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கதக்கு எந்த நடனமாக இருந்தாலும் தங்களுடைய அந்த திறமையை அங்கே காட்டி, திறமையை காட்டுறதில்லை குறிக்கோள், அந்த நாட்டிய தலைவனுக்கு தங்களுடைய நாட்டியத்தை அர்ப்பணம் செய்தல். அதனால்தான் அதுக்கு பேரே நாட்டியாஞ்சலி அப்படின்னு பேரு. இது 13 நாட்கள் சிதம்பரத்தில் நடக்கும். முக்கியமான நாள் சிவராத்திரி அன்றைக்கு இருக்கும். மிக சிறந்த கலைஞர்கள்லாம் அதில் பங்கேற்கிறார்கள். இந்த உலகத்தில் வேற எங்கேயாவது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய இருக்குது. நம்ம டுமாரோ லேண்டுன்னு பெல்ஜியத்தில் நடக்கிறது, ஆர்லியன் ஜாஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல்னு யூஎஸ்ஏல நடக்கிறது, உமட் வேர்ல்ட் ஆஃப் மியூசிக் ஆர்ட்ஸ் அண்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி நடக்கிறது. இப்படி உலகம் ஃபுல்லாக நடக்கிறது. நம்மளுடைய நாட்டிலும் நம்ம தமிழ்நாட்டிலும் நடக்கிறதுங்கிறதை நாம் நினைத்து பெருமை கொள்வோம். மறுபடியும் பார்ப்போமா?